வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷாந்தாஸ் டேபிள். எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி உங்களுக்காக ஷாந்தாஸ் டேபிளில் இருந்து தீபாவளிக்கு ஒரு வித்தியாசமான ஸ்வீட் நான் செய்து காட்ட போகிறேன். இது வாட்டர்மெலனில் செய்கிற ஒரு இனிப்பு. இந்த வாட்டர்மெலன் சீட்ஸ், அதாவது விதைகள் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஏற்றது தான். இருந்தாலும் கூட இப்போ நாங்கள் ஸ்வீட்டுன்னு செய்கிறப்போ முடிஞ்ச வரையில் இதில் இருக்கிற அந்த சீட்ஸை நாங்கள் எடுத்துடலாம். இதில் முதல்ல துண்டுகளாக நாங்கள் இதை வெட்டி எடுத்துக்குவோம். ஸோ இது பாருங்கள், இதில் இவ்வளவு வாட்டர்மெலன் இருக்குது. இப்போ இந்த வாட்டர்மெலனை ரெண்டு சின்னதாக நாங்கள் கொஞ்சம் சாப் பண்ணுவோம். சாப் பண்ணி இதை புழிஞ்சு எடுக்கணும். புழிஞ்சு எடுத்தால் தான் அதில் ஜூஸ் வரும். அந்த சீட்ஸும் கொஞ்சம் இதிலேருந்து நாங்கள் பிரிக்கிறது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், முடிஞ்ச வரையில் இதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டேன். இன்னும் 1-2 இருக்குது, அதை பற்றி பரவாயில்ல. ஸோ இதுலேருந்து வர்ற இந்த ஜூஸை நாங்கள் மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த ஜூஸ் அளவுக்கு தான் நாங்கள் சர்க்கரை சேர்க்க போகிறோம். ஸோ இதில் 600 ml இருக்குது. ஸோ 600 ml இதில் இருக்குது. நாங்கள் 600 to 750 grams சுகர் இதுக்கு நாங்கள் சேர்க்கணும். இது மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேனில் இந்த வாட்டர்மெலன் பல்ப், அப்புறம் ஜூஸ், 700 grams ஒயிட் சுகர் எடுங்க. ப்ரௌன் சுகர்னால் கலரை மாற்றிடும். ஸோ ஒரு ப்ளசண்ட்டான கலர் வரும் இப்படி ஒயிட் சுகர் நீங்கள் உபயோகப்படுத்தினா. ஜஸ்ட் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். எப்பயுமே இனிப்பு வகைக்கு சால்ட் அவசியம் தேவை. ஓகே, இதை இப்போ நான் அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறேன். ஸோ இதுக்கு நாங்கள் சேர்க்க வேண்டிய இன்னொரு பொருள் இஞ்சி. இப்படி பெரிய துண்டு இஞ்சி 2 நீங்கள் எடுத்து அந்த இஞ்சியை நல்லா சாப் பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா பிளெண்டர், அதாவது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த ஜூஸையும் நீங்கள் இதில் சேர்க்கணும். ஸோ இந்த வாட்டர்மெலன் கேண்டி, ஸோ இதுக்கு ஃப்ளேவரை கொடுக்குறது இந்த இஞ்சி. இது பாருங்கள், இஞ்சி இப்படி நல்லா அரைப்படணும். நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்து தான் அரைச்சிருக்கிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் உபயோகப்படுத்துறது ஃப்ரெஷ் இஞ்சி தான் நல்லது. இப்போ இந்த பாட்டிலெல்லாம் விற்கிற இஞ்சியெல்லாம் போடாதீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை இப்போ அந்த வாட்டர்மெலன், கொதிக்கிற வாட்டர்மெலனில் நீங்கள் சேர்க்கணும். ஸோ இதில் இந்த இஞ்சியை நாங்கள் சேர்ப்போம். பாருங்க, வாட்டர்மெலன் ஸ்வீட் நல்லா வத்திட்டு வருது. ஸோ இப்போ அடுப்பு ரொம்ப ஸ்லோ ஃபயரில் தான் இருக்கணும். ரொம்ப எரிய விட்டிங்கன்னா அப்படியே தீஞ்சு போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் விடாமல் கிளறணும். அந்த சைட்ஸ் எல்லாம் ஓரளவு நல்லா பூத்து வருது பாருங்கள். அந்த கலரெல்லாம் அப்படி மாறிட்டு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1 tablespoon பட்டர் இல்லைன்னா நெய் நீங்கள் இதுக்கு சேர்க்கலாம். பட்டர் சேர்த்துருக்கேன். ஸோ இது அப்படியே ஒட்டாமல் திரண்டு வர்றதுக்கு இந்த பட்டர் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நாங்கள் அடுப்பை ஸ்டாப் பண்ணிடுவோம். இதை போல் ஒரு டிஷ்ஷில் பட்டர் தடவி, ஒரு தோசை கரண்டிலையும் பட்டர் தடவி வைங்க. சரி, அப்படியே நீங்கள் இறுக விட்டுருணும். பாருங்கள், வாட்டர்மெலன் கேண்டி இவ்வளோ அழகாக பளபளன்னு வந்திருக்கு. நல்லா இறுகி இருக்குது. இப்போ நாங்கள் எங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் இதை வெட்டி எடுக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக வெட்டினா போதும். கவர் போட்டு அப்படியே மூடி விட்டுருங்க. கொஞ்சம் காற்று படணும். காற்று பட்டால் தான் இது இருக்கும்.
இது ஒவ்வொரு பீஸாக நாங்கள் இப்போ வெட்டி எடுப்போம். அருமையான வாட்டர்மெலன் ஸ்வீட் ரெடியாகிடுச்சு பாருங்கள். வாட்டர்மெலன் கேண்டி. ஸோ கேண்டின்னு சொல்கிறப்ப அது வந்து எப்போயுமே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இதை போல் ஒரு அருமையான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எல்லோருக்கும் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள்.